காலமானார் விஜய், காலமானார் அஜித்னு சொல்லிட்டு இந்த 2 ஹேஷ்டேகும் ட்விட்டரில் 2 நாளாக பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. குத்தி கெட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கெல்லாம் எந்தாலையும் அடிச்சுட்டு சாவட்டும். பட் அதை மாதிரி ட்விட்டரில் சண்டை போகணும்னு என்ன இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கண்டினியூ பண்ணுங்க. ட்விட்டர் சந்தில் டெய்லி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். நடிகர்களோட ரசிகர்கள், அரசியல் தொண்டர்கள், அவன் இவன் மாறி மாறி அடிச்சுப்பானுங்க. ஆனால் அந்த ஹேஷ்டேக்னு ஒன்று கிரியேட் பண்ணுறான் தெரியுமா? சண்டையை கிரியேட் பண்ணுறவன் அவன் மூலக்காரன் தான். உதாரணத்துக்கு ஒரு நடிகரை பற்றி ஒருத்தன் ஒரு இழிவான போஸ்டர் ரெடி பண்ணி அதை ட்வீட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடிகர் மேலே வன்மம் கொண்ட இன்னொருத்தன் அதில் போயிட்டு கமெண்ட் பண்ணுவான், அதை ஷேர் பண்ணுவான். ட்வீட்டை பார்க்குற எதிர்த்தரப்பு ரசிகன் உள்ள வந்து சண்டை போடுவான். அதுக்கு 4 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, 40 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இவன் நம்ம ஆளு நினைச்சவன்லாம் அந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுவான். மொத்தத்தில் அந்த போஸ்ட் அந்த ப்ரொஃபைல் எல்லாமே என்கேஜாக இருக்கும். டெய்லி இப்படி ஒரு வன்ம பதிவு போட்டாலே மாசத்துக்கு குறைஞ்சது 5000 ரூபாயிலிருந்து அதிகமாக எவ்வளோ வேணாலும் வரலாம். காரணம் நம்மளுடைய வன்மத்தை வச்சு இன்னொருத்தன் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரிவினை உண்டு பண்ணிட்டு அதில் குளிர் காஞ்சி சம்பாதிக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இனிமேல் அந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தா எவனோ பைத்தியக்காரன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. மீறி சண்டை போட்டு தான் அவன் என்ன வந்துச்சுன்னா இந்த மண்டைக்கு உள்ளாடி ஒரு மேட்டர் இருக்கு, மூளைன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க, அது உதவி பண்ணலாம்.